இந்த அஞ்சலிக்கு இப்போ புரியிற மாரி நம்ம இலக்கியா சொல்லிட்டாங்க. அதாவது என்னதான் நாங்க அந்த வீட்ட விட்டு வந்திருந்தாலுமே கூட, நாங்க எப்படி வாழ்றது, என்ன ஏது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நான் இந்த நிலைமையிலால இருந்துட்டுருக்கேன். ஆனா, நீ வீட்ட விட்டு வெளிய வந்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ. நீ வந்து இப்பன்னா அடுத்த வேள சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சதுக்கு அப்புறமா, அஞ்சலுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இலக்கியா, கௌதம் இவங்களோட விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா கார்த்திக்கோட விஷயத்தையும் நம்ம முடிக்கணும். நம்ம குழந்தைய பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் புதுசா திட்டம் போட்டே ஆகணும். இப்போ அந்த குழந்தை பொறக்காது அப்படின்றத சொல்லாம, இப்போ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம இலக்கியாவ மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம ஜானகி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டுட்டு இருக்க கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு கஷ்டத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடையும், நம்ம ஜானகிக்கு அதிர்ச்சி குடுக்குற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு ஏற்கனவே கௌதம் எங்க இருக்கான்? என்ன என்ன ஆனா? இலக்கியாக்கு என்னாச்சு? எங்க போயிருக்காங்க? எங்க தான் தங்குறாங்க? எங்க சாப்பிடுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாம. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோமா, நானும் எவ்வளோ இடத்துல தேடிட்டேன். ஆனா எங்கேயும் அண்ணன் கிடைக்கிற மாரி இல்ல. நீ முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் நம்ம ஜானகி சாப்பிடுற மாரியே இல்ல. அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளிய போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. "என்ன அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் என்னாச்சு? அவங்க எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காங்களா? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நான் சொல்றத செஞ்சீங்கன்னா, நான் இந்த விஷயத்த பத்தி சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "முதல்ல உண்மைய சொல்லு அஞ்சலி. நீ இலக்கியாவையும், கௌதமையும் பார்த்தியா? அவங்க எங்க இருக்காங்க? என்ன ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது, இப்போ இந்த அஞ்சலி வந்து சொல்றா, அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கும்போது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தா. ஆட்டோவுக்கு கூட காசு இல்லாம. அதுவும் இன்னொரு ஒரு செய்தி சொல்லட்டுங்களா? உன் புள்ள அதாவது கௌதம், கௌதம் சொல்லிட்டு கதை எழுதிட்டு இருக்கல்ல, அந்த கௌதம் கட்டின தாலி, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? தங்க செயினு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வச்சு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து சாப்பாட்டுக்கு, அது மட்டும் இல்லாம தங்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த காட்சிய பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கு பயங்கரமா நடுச்சு. என் மகன் கௌதமும், என்னோட மருமகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது உனக்கு சந்தோஷமா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 அடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி நம்ம ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இவங்க கார்த்திகங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த அங்கேயே அதாவது இந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அவங்களோட கதை முடிய போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறத கேட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்த்திக் எப்படியாச்சும் அஞ்சலியோட சுயரூபம் தெரிய வந்து, அஞ்சலிய விரட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.